இந்த உலகத்தில் நீங்கள் எந்த மதம், மொழி, இனத்தை சேர்ந்தவராக வேணா இருக்கலாம். ஆனால் நம்ம எல்லாரும் கடவுள் நம்பிக்கை உடையவர்கள் இல்லாதவர்கள்னு கலந்து தான் இருக்கோம். இன்னைக்கு சொர்க்கம் நரகம் பற்றிய ஒரு சீடரோட கேள்விக்கு குரு சொன்ன பதிலை தான் நாம் இன்னைக்கு கதையில் பார்க்க போகிறோம். வணக்கம் அண்ட் வெல்கம் டு டாப் 10 ஸ்டோரிஸ். நான் உங்கள் யமுனாகிரி. ஒரு குரு தன்னுடைய ஆசிரமத்தில் தனது சீடர்களுக்கு கல்வியை போதிச்சுட்டு இருக்காரு. தினமும் பாடம் முடிந்த பிறகு தனது சீடர்களிடம் அன்றைய பாடங்களில் ஏதாவது சந்தேகம் இருந்தால் கேட்கும்படி சொல்வார். அன்றும் தனது சீடர்களை பார்த்து போதிக்கப்பட்ட பாடத்திலிருந்து யாருக்காவது சந்தேகம் இருக்கா அப்படின்னு கேட்கிறாரு. சீடர்கள் எல்லாரும் ஒருவரை ஒருவர் பார்த்து கொண்டு அமைதியாக இருக்காங்க. ஒரு சீடர் மட்டும் எழுந்து அந்த குருவை பார்த்து, குருவே, உங்களுடைய வார்த்தைகள் முன்னுக்கு பின் முரணாக இருக்கிறது அப்படின்னு சொல்கிறாரு. இதை கேட்ட அந்த குரு தன்னுடைய சீடரை பார்த்து, அப்படி என்ன என்னுடைய வார்த்தையில் உனக்கு முரணாக தெரிகிறது அப்படின்னு கேட்கிறாரு. குரு இப்படி கேட்டதும் அந்த சீடர் எழுந்து, குருவே, நல்லவர்களும் கடவுள் நம்பிக்கை உடையவர்களும் சொர்க்கம் செல்வார்கள் என்றீர்கள். ஒரு மனிதன் இல்லாதவர்களுக்கும் இயலாதவர்களுக்கும் தன்னால் முடிஞ்ச உதவியை தன்னுடைய உழைப்பின் மூலம் செய்கிறாங்க. ஆனால் அவருக்கு கடவுள் நம்பிக்கை இல்லை. ஒரு கடவுள் நம்பிக்கை இல்லாத நல்லவர் என்ன ஆவார்? எங்கே செல்வார்? சொர்க்கத்திற்கா அல்லது நரகத்திற்கா? இது என்னுடைய முதல் கேள்வி. ஒரு கடவுள் நம்பிக்கை உடைய ஒரு திருடன், தொழில் நேர்மையற்ற ஒரு ஊழல் நிறைந்த தொழிலதிபர், இவர் என்ன ஆவார்? எங்கே செல்வார்? சொர்க்கத்திற்கா அல்லது நரகத்திற்கா? இது என்னுடைய இரண்டாவது கேள்வி. இப்படி அந்த சீடர் கேட்ட கேள்விக்கு என்ன பதில் சொல்வதென்று தெரியாத அந்த குரு, இதற்கான பதிலை நாளைய பாடசாலையில் சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்கிருந்து புறப்பட்டு சொல்கிறாரு. குரு தன்னுடைய கூடாரத்தில் இரவு உணவை முடித்துவிட்டு தன்னுடைய படுக்கையில் அமர்ந்து அந்த சீடரின் கேள்விகளை பற்றி ஆழ்ந்து சிந்தித்து கொண்டிருந்தார். அப்படியே அன்றிரவு உறங்கி போய்விட அன்றிரவு கனவு ஒன்று வருது. கனவில் அவர் ஒரு காட்டு வழி பாதையில் நடந்து கொண்டிருப்பது போலவும், சிறிது தூரத்தில் 2 கிராமங்களுக்கு செல்லும் இருவழி பாதையை பார்ப்பது போலவும் காண்கிறார். அதில் ஒரு பாதையில் நடந்து ஒரு கிராமத்தை அடைகிறார். அங்கே அவர் கண்ட காட்சி அவரை அதிர்ச்சி அடையவும் அதிருப்திக்கும் உள்ளாக்கியது. ஆமாங்க, அவர் அங்கே நோயுற்ற மனிதர்களையும் வயதான மனிதர்களையும் அவர்கள் குடும்பத்தாரே சிறிதும் இரக்கமின்றி வீட்டிலிருந்து வெளியே விரட்டியடிப்பதை பார்க்கிறார். பணம் படைத்த தனவான்கள் எல்லாம் வசதியற்ற வலியவரின் உழைப்பை எல்லாம் சுரண்டி அவர்களை முன்னேற விடாமல் தடுத்திருந்தனர். அங்கு எவருக்கும் ஒருவர் மீது ஒருவர் அன்போ நம்பிக்கையோ இல்லாமல் இருந்தார்கள். அங்கு கீழே விழுந்தவனை கூட உடனிருப்பவன் தூக்கல. ஆனால் அங்கு ஆலயங்கள் கட்டப்பட்டு சிறப்பாக அலங்கரிக்கப்பட்டு வழிபாடுகளும் சிறப்பாக நடத்தப்பட்டிருந்தது. எல்லாம் இருந்தாலும் அந்த குருவுக்கு அந்த கிராமத்தில் ஒருவித வறுமையும் வெற்றுத்தன்மையும் காணப்பட்டது. இதையெல்லாம் பார்த்த அந்த குரு பின்னர் அங்கிருந்து புறப்பட்டு மற்றொரு கிராமத்திற்கு சென்றார். அங்கு ஆலயங்கள் பெரிதாக காணப்படலை. ஆனால் வழிப்போக்கர்கள் தங்கி செல்ல சத்திரங்களும் அன்னதான கூடங்களும் நிறைய காணப்பட்டன. அங்கு அன்னம் அளிப்பவர்கள் வாய் நிறைய அன்பான வார்த்தையை பேசிக்கொண்டு அன்புடன் உபசரித்தனர். அங்கு இருந்த ஓவிய பலகையின் கீழ், அன்பே சிறந்த தர்மம், மனசாட்சியே சிறந்த வழிகாட்டி அப்படின்ற வாசகம் எழுதப்பட்டிருந்தது. அங்கு இருப்பவர்கள் உழைப்பதிலும் உதவுவதிலும் பெரித ஆர்வமுடன் இருந்தனர். ஒருவருடன் ஒருவர் உயர்வு தாழ்வு இல்லாமல் அன்புடனும் நேசத்துடன் வாழ்வதை அந்த குரு பார்க்கிறார். இங்கு அவருக்கு ஒருவித செழுமையும் மனநிறைவும் காணப்படுது. இதை பார்த்து தெளிவடைந்த அந்த குரு கனவிலிருந்து திடுக்கிட்டு கண்முழிக்கிறார். மறுநாள் காலையில் குளித்துவிட்டு தனது பூஜை வேலைகளெல்லாம் முடித்து கொண்டு குரு பாடசாலைக்கு செல்கிறாரு. அன்று அவர் தனது சீடர்களுக்கு சொன்ன முதல் பாடமே அன்பே சிறந்த தர்மம், மனசாட்சியே சிறந்த வழிகாட்டி. ஆம், கடவுள் என்பது நம்பிக்கை. கடவுளை சென்றடைய நல்லோர் சொல் கேட்பதும் நல்லோர் வழி நடப்பதும் சொர்க்கத்திற்கான வழி. நம்மை போன்ற சக மனிதர்களின் மீது அன்பு காட்டியும் இல்லாதவருக்கும் இயலாதவருக்கும் உதவுவதன் மூலம் நாம் கண்டிப்பாக கடவுளை அடைய முடியும். நல்லோர்கள் உள்ள இடமே சொர்க்கம் அப்படின்னு சொல்லி அந்த குரு தன்னுடைய சீடர்களுக்கான சந்தேகத்தை தீர்த்து வைக்கிறாரு.
சொர்க்கம் நரகம் என்பது ஆன்மீக பண்புகள். நம்மை போன்ற பிற உயிர்களை நேசிப்பதுதான் சிறந்த தர்மம். பெற்றோர், குரு, கடவுள் இவர்களுக்கு முன் நாம் மனசாட்சிக்கு பயந்து நல்வழியில் நடப்பதே சிறந்த அறம் என்று கூறி இந்த பதிவை நான் முடிச்சுக்கிறேன். மீண்டும் ஒரு நல்ல கதையுடன் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் யமுனாகிரி. நன்றி, வணக்கம்.